என்ன நடக்கிறது வெஸ்ட் பேங்க்ல என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி அவர் சொல்லுகிற போது, இஸ்ரேல் காசாவுக்குள் ஒரு வெற்றியை அடைய முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு தற்போது அவர்களுடைய மக்களை அமைதிப்படுத்துவதற்காக, ஆசுவாசப்படுத்துவதற்காக ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. அந்த முதியவர் சொல்லி இருப்பதாக தன்னுடைய தகப்பனாரை பற்றி குறித்த வழக்கறிஞர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, இத்தனை ஆண்டு காலம், 75 ஆண்டு காலமாக நடந்த யுத்தங்களை எல்லாம் ஒரு நாளுக்குத்தான் ஒப்பிட முடியும் என்கிறார். காசாவில் நடைபெறுகிற ஒரு நாள் யுத்தம் அத்தனை ஆண்டு கால யுத்தத்திற்கு நிகரானது என்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 327வது நாளாக பாலஸ்தீன பெருபூமியில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3 நாட்கள் தாண்டுகிற நேரத்தில் 11 மாதங்களை கடந்ததாக இந்த யுத்தத்தினுடைய வடுக்கள் பதியப்பட்டுவிடும் என்கிற நிலை இருக்கிற போது என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் மிக முக்கியமானவை. நமக்கெல்லாம் தெரியும், இந்த சண்டை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பாரிய அழிவுகளை காசாவும் பாலஸ்தீனமும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வப்போது மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் பல தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் ஜெருசலம் அமைந்திருக்கிறது. அங்கே முஸ்லிம்களுடைய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஜெருசலத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 17,000க்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதிகளிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு திடீரென எப்படி காசாவுக்குள் ஒரு பாரிய தாக்குதல் நடைபெற்று வருகிறதோ அதே அளவுக்குண்டான ஒரு பாரிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா மீதான அச்சு அசலான தாக்குதல்கள் தற்போது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை அங்கிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து சொல்லி வருகின்றன. குறிப்பாக நீங்க இங்க இருக்கக்கூடிய மேப்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த மேப் தான் காசாவினுடைய துல்லியமான செய்திகளை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் காசாவாக வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இது முழுவதுமே பாலஸ்தீனம் என்கிற பெருபூமி தான். ஆனால் இந்த பெருபூமியில இந்த பகுதிகள், இதற்கு மேலுள்ள பல பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பகுதிகள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளாக காணப்படுகின்றன. இந்த வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கர பகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மேற்கு கர பகுதிகளுக்குள்ளேயும் இஸ்ரேலே நேரடியாக ஆளக்கூடிய பகுதிகளும் இருக்கிறது. இஸ்ரேலும் அங்கிருக்கக்கூடிய அல் ஃபத்தாஹ் அமைப்பும் ஆளக்கூடிய, பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் ஆளக்கூடிய பகுதிகளும் இருக்கிறது. இப்பொழுது நடந்து வரக்கூடிய சண்டை நேற்று இரவு எங்கெல்லாம் ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னார், இந்த பகுதிகளில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நப்லஸ், துல்கரேம் உள்ளிட்ட 3 நகரங்கள் மீது, ஜெனின் உள்ளிட்ட நகரங்கள் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக எந்த அளவுக்குண்டான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிற நேரத்தில் மத்திய கிழக்கினுடைய இது தொடர்பான ஆய்வாளர்களில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய உமர் பதார் அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே இது தொடர்பான ஒரு பாரிய விளக்க உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது வெஸ்ட் பேங்க்ல என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி அவர் சொல்லுகிற போது, இஸ்ரேல் காசாவுக்குள் ஒரு வெற்றியை அடைய முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு தற்போது அவர்களுடைய மக்களை அமைதிப்படுத்துவதற்காக, ஆசுவாசப்படுத்துவதற்காக ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. அந்த வெற்றியை எங்கிருந்து அவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஜெனின்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் நினைக்கிறார். காசாவில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை ஜெயிக்க முடியவில்லை, பாலஸ்தீனத்தினுடைய இராணுவத்தை ஜெயிக்க முடியவில்லை என்பதால் வெஸ்ட் பேங்க்ல நம்ம தாக்குதல்களை ஆரம்பிச்சோம்னா அந்த பகுதிகளில் நமக்கு ஒரு வெற்றியை எடுத்துக்கொண்டால்
அந்த வெற்றியை மூலதனமாக்கி பார்த்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன் என்று காட்ட முடியும் என்று அவர் நினைக்கிறார். எனவேதான் அவர் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார் என்று இன்றைக்கு உமர் பதார் அவர்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக நீண்ட பேட்டியிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேற்கு கரையில் இந்த பாரிய அளவிலான நடவடிக்கைகளை தொடங்குவதன் மூலமாக ஒரு சாதனை படைத்த எண்ணத்தை அவர் உண்டாக்க முனைகிறார் என்பதையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில், ஆனால் இஸ்ரேல் இங்கும் வெற்றியை பெற முடியாது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய நேற்றைய வீடியோவில் கூட சொல்லி இருந்தோம் என்னன்னா, ஒரு சிறிய இராணுவத்திடத்தில் நம்ம தோத்து கொண்டிருக்கிறோம் என்று அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெனின் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அங்கு முன்னெடுக்கப்படுகிற தாக்குதல்களில் 17 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஜெனின் பார்டர்ல பாரிய தாக்குதல்கள் நடந்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அதிலையும் குறிப்பாக ஜெனின் பார்டர்ங்கிறது இங்க நீங்க பார்க்கலாம். இதுதான் ஜெனின், அதாவது நார்த் இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி துல்கரேம், நப்லஸ், இந்த 3 நகரங்களில் தான் இன்றைக்கு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், தாக்குதல்களை ஆரம்பித்து அவர்கள் புல்டோசர்கள் மூலமாக வீதிகளை அழிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. அங்கே இஸ்ரேலிய ராணுவம் நிற்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் மேற்கு கரையினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகையினுடைய இணையதளமாக இருக்கக்கூடிய வைநெட் நியூஸ் இன்றைக்கு முக்கியமான செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம இந்த தாக்குதல்களில் ஜெனின், நூர் ஷம்ஸ், அதே போன்று ஃபாரா ஆகிய பகுதிகளில் அதிகமான அகதிகள் தங்கியிருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவு உள்ளிட்ட சுதந்திர போராட்ட அமைப்புகள் அதற்கெதிராக எழுந்து நின்று பாரிய தாக்குதல்களை, எதிர்வினை பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நூர் ஷம்ஸ் என்கிற பகுதிகள், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நூர் ஷம்ஸ் முகாமினுடைய பகுதிகளில் சோதனை சாவடிகளை அமைத்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம். அந்த சோதனை சாவடிகளை தாண்டி பாலஸ்தீன மக்கள் வெளியேற விரும்பினால் உடனடியாக வெளியேறி கொள்ளலாம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கட்டாயம் வெளியேறுங்க என்று சொல்லல, ஆனா வெளியேறதா இருந்தால் வெளியேறிக்கிறீங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கட்டாயம் வெளியேற சொன்னாலும், வெளியேறுகிறவர்கள் விரும்பியவர்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்று அர்த்தம். தொடர்ந்து அவங்க முன்னேற முனைந்தாலும் இந்த ஜெனினுக்குள்ள உள்ள நுழைய முடியாம இருக்குது என்கிற செய்திகள் தான் தற்போது வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கடுமையான ஸ்னைப்பர் அட்டாக்கை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருந்த பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கிற மஹமூத் அப்பாஸ் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பயணத்தையும் ரத்து செய்திருக்கிறார். ரத்து செய்துவிட்டு மீண்டும் அவர் வெஸ்ட் பேங்குக்கே திரும்பி இருக்கிறார். வெஸ்ட் பேங்க்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகி இருக்கிற காரணத்தினால என்னுடைய பயணத்தை நான் ரத்து செய்திருக்கிறேன் என்று அவர் கூறியிருப்பதாக வஃபா நியூஸ் ஏஜென்சியும் இன்றைக்கு அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா, இது ஒரு 2வது இன்திஃபாதாவை மிஞ்சிய ஒரு வெளியேற்றமாக இருக்க போகிறது என்கிற கதையாடல்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதல்கள் ஜெனின் பகுதிகளிலையும் நப்லஸ் பகுதிகளிலையும் பல நாட்கள் நீடிக்க கூடும் என்று எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை சொல்கிறது. பல நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லுவதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உள்ள நுழையிற நேரத்திலேயே இஸ்ரேலிய ராணுவம் ஹெலிகாப்டர்களையும் ஆளில்லா விமானங்களையும் எடுத்துக்கொண்டுதான் உள்ளே நுழைகிறார்கள். எனவே காசாவில் நடப்பதை போன்றே அவர்கள் மேற்கு கரையிலும் நடக்க முனைகிறார்கள். எனவேதான் பாரிய தாக்குதல்கள் நடத்தக்கூடும். 2002ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல் முதல் தடவையாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே நடைபெறுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவும் கோடிட்டு காட்டியிருக்கிறது. இஸ்ரேலிய
பத்திரிகைகளும் இதே செய்தியை கோடிட்டு காட்டி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் நேற்று இரவு நள்ளிரவு முதல் இஸ்ரேலிய படைகள் ஒரே நேரத்தில் ஜெனின், துல்கரேம், ஜோர்தான் பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் 3 பகுதிகளை பாரிய அளவுக்கு தாக்கி இருக்கிறார்கள். தாக்கியது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் இதற்கு முன்பதாக 2002க்கு முன்பதாக நடந்த தாக்குதல்களோடு ஒப்பிடும்போது 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வெறித்தனமாக சென்று பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு முக்கியமான செய்திதான், அதாவது ஜெனின் நகரத்துக்கு உள்ள நுழைய முயற்சி செய்கிற இஸ்ரேலிய படைகளுக்கு உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பதிலடி தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்று அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் இன்றைக்கு தெரிவிக்கக்கூடிய செய்திகளோடு நிறைய, அதாவது உள்ள நுழைகிற படைகள் மீது துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுவதாகவும் அதே போன்று கன்னி வெடி தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் சில பொழுதுகளில் யாசின் 105 மூலமான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் இன்றைக்கு செய்திகள் தெளிவாக வெளியாகி இருக்கிறது. ஜெனின்ல, அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான இராணுவ பிரிவும் அவர்களோடு இணைந்து போரிடக்கூடிய மற்ற இராணுவ பிரிவுகளுமாக பல இராணுவ பிரிவுகள் இந்த எதிர்வினை தாக்குதல்களில் பங்கெடுத்திருப்பதான செய்திகள் இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அவர்களுடைய தாக்குதல்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும், குறிப்பாக புல்டோசர்கள் மீதான தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர இராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் உள்ளிட்ட டேங்குகள் மீதான பாரிய தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, நமக்கு தெரியும், நம்ம ஆரம்பத்தில் இந்த சண்டை ஆரம்பமாகும் போதே ஒரு விஷயத்தை சொன்னோம். காசா என்பது தனிப்பகுதியாகவும் அதே நேரத்தில் இந்த வெஸ்ட் பேங்க் என்பது தனிப்பகுதியாகவும் பிரித்து தான் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, இவ்வளவும் பாலஸ்தீனமாக இருந்த பகுதிகளில் காசா என்கிற ஒரு துண்டு நிலம் இங்க இருக்கிறது. இந்த பகுதி வெஸ்ட் பேங்க் இருக்குது. இங்க தான் ஜெருசலம், அதாவது மசூத் அக்ஸா எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. இந்த பகுதி இஸ்ரேலாக இருக்கிறது. காசாவுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை. நில தொடர்புகள் அற்ற பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பிரித்து இங்க ஒரு தரப்பார் ஆட்சியும் இங்கு ஒரு தரப்பாருடைய ஆட்சியும் தான் இதுவரைக்கும் நடந்து வந்தது. இந்த மாதிரியாக பிரித்து வைத்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இங்க தாக்குதல் நடக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இங்க தானே அட்டாக் நடக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சேஃப்டியா இருக்க போறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் யுத்தம் ஆரம்பித்து 11 மாதங்கள் நம்ம தாண்டுகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பகுதிகளையும் தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது. 2002க்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதலை முதல் தடவையாக அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் புரிய வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, அழிப்பது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அவர்களை விடுவோம், இவர்களை அழிப்போம், இவர்களை விடுவோம், அவர்களை அழிப்போம் என்கிற நிலையை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அத்தனை பேரையும் அழிப்பார்கள். எனவே ஒற்றுமையாக இருந்து அவர்கள் போராடுகிற போது மட்டும்தான் இதை மீட்க முடியும் என்பதை காலம் கடந்து புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் புரிந்து கொண்டவுடன் ரஷ்யா, சீனாவுடைய ஏற்பாட்டில் 2 தரப்பாரும் ஒன்றிணைந்து தற்போது இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்ப்பு தற்போது வலுவாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படியான நேரத்தில் தான் காசாவுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் தைரல் பலா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல தங்கியிருந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் தங்கியிருந்த மக்கள் மீது இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 7 சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது காசாவில் நடக்கக்கூடிய இந்த வார்ல வயோதிகர்கள், முதியவர்களுடைய நிலை என்ன என்பது பற்றிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு வயதான மூதாட்டி நடக்க முடியாமல் நடந்து வருகிறார். அவருடைய பிள்ளை கையை கோர்த்துக்கிட்டு அவங்களை அழைச்சி வரக்கூடிய ஒரு காட்சி இங்கே பதிவாகி இருக்கிறது. இந்த வயதான முதியவர்களை பொறுத்தவரையில் ஆல்ரெடி இவர்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோய்களுக்கான மருந்துகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இவர்களுக்கு தேவையான அவர்கள்
சாப்பிட முடியுமான உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் மருந்துகளுக்கும் உணவுகளுக்கும் மற்றவர்களை போன்று அவர்களால் வரிசையில் நிற்க முடியாது. அதே போன்று அகதிகளாக வெளியேற சொல்லுகிற நேரத்தில் மற்றவர்களை போன்று உற்சாகமாகவோ ஓரளவுக்கு தைரியமாகவோ வெளியேற முடியாது. இப்படி பலவிதமான பாதுகாப்பின்மையும் சிக்கல்களும் அந்த முதியவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்கிற நிலையில தான் 76 வயதான தன்னுடைய தந்தை தொடர்பான ஒரு செய்தியை இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகள் குழுவினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மெகாரி என்பவர் அல் ஜசீராவுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தகப்பனாருக்கு 76 வயதாகிறது, 76 ஆண்டுகளில் இப்படியான ஒரு நிலையை நான் சந்தித்ததே கிடையாது என்று என்னுடைய தகப்பன் சொல்லுகிறார் என்கிறார் அந்த வழக்கறிஞர். அதே நேரத்தில் இதற்கு முன்பதாக காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் நடைபெற்ற எல்லா யுத்தங்களையும் ஒப்பிட்டால் இங்கு நடக்கிற ஒரு நாள் அத்தனை யுத்தங்களுக்கும் சமானமானதாக இருக்கும் என்று அந்த முதியவர் சொல்லி இருப்பதாக தன்னுடைய தகப்பனாரை பற்றி குறித்த வழக்கறிஞர் சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் 75 ஆண்டு காலமாக நடந்த யுத்தங்களை எல்லாம் ஒரு நாளுக்குத்தான் ஒப்பிட முடியும் என்கிறார். காசாவில் நடைபெறுகிற ஒரு நாள் யுத்தம் அத்தனை ஆண்டுகால யுத்தத்திற்கு நிகரானது என்றால் அப்ப எவ்வளவு அதிகமான குண்டுகளும் எவ்வளவு அதிகமான தாக்குதல்களும் அங்கே நடைபெறும் என்பதை நாம் முக்கியமாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக அந்த வழக்கறிஞர் சொல்லும் போது சொல்றாரு, 1950களில் அகதி முகாம்களில் பிறந்தவர் தான் என்னுடைய தகப்பனார். பிறக்கும் போதும் அகதி முகாமிலே பிறந்தார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தையும் அவர் அகதி முகாம்களிலேயே கழித்து விடுவார். அவருடைய மரணம் அகதி முகாம்களிலேயே சம்பவித்து விடுமோ என்கிற கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்கிறார். இதுதான் தற்போது காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய முதியவர்களுடைய நிலையாக இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் வார் கண்காணிப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய சிடிபி அமைப்பு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நெட்சாரிம் காரிடோர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் அதே போன்று கான் யூனிஸ் உள்ளிட்ட பகுதிகளிலையும் பாலஸ்தீன இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையிலான மோதல்கள் உக்கிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 10 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரைக்கும் அவர்கள் அங்கிருந்து ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், கான் யூனிஸ் பகுதிகளில் இருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருப்பதை நாம் கவனிக்க முடியும். தொடர்ந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் டெல் அவீவ் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் 11 மாதங்களாகியும் அவர்களுடைய பலம் குறையவில்லை. தொடர்ந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் 7க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன இராணுவம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் காசாவிலே நடக்கிற தாக்குதல்களை விட அதிகமான தாக்குதல்கள் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் தான் நடத்தப்படுகிறது. அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற முடியும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாம் கையேந்த முடியும், அதை மட்டும்தான் நாம் செய்யவும் முடியும் என்கிற ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு உண்டான அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது. எனவே அந்த அநியாயங்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலை என்னன்னு சொன்னா, காசா மாதிரியே அடுத்து அவர்கள் துல்கரேமையும் அதே போன்று நப்லஸ் உள்ளிட்ட பகுதிகளையும் உண்டாக்க ஜெனின் உள்ளிட்ட பகுதிகளையும் அழிக்கிறதுக்கு தலைப்பட்டு விட்டார்கள். எனவே இதுவரைக்கும் நாம் காசாவினுடைய அழிவைத்தான் பார்த்து வருகிறோம். இன்று முதல் பெரும்பாலும் ஜெனினுடைய அழிவையும் அதே போன்று வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய அநியாயங்களையும் சேர்த்தே நாம் பார்க்க வேண்டி வரும். இந்த யுத்தம் நிற்கும் என்று நாம் நினைத்த நேரத்தில் நிற்காமல் இன்னொரு பகுதியாக இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிக மிக வருத்தத்திற்குரிய கவலைக்குரிய செயல்பாடாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள், குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்பதை மட்டும்தான் நாம் தொடர்ந்து உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம நேற்றைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு முக்கியமான செய்தி தான்,
நம்முடைய தளத்தின் மீதான யூடியூபினுடைய நிபந்தனைகள் கொஞ்சம் ஓவராக இறுக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நம்ம முந்த நாள் பதிவேற்றிய வீடியோ உடனடியாக ரிமூவ் பண்ணப்பட்டிருந்ததையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எது எப்படி போனாலும் நம்முடைய வீடியோக்களில் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்புகளுடைய பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பெயர்களை நாம் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. எனவேதான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கம், பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த செய்திகளை சொல்றது மட்டுமல்லாமல் வீடியோக்களை காண்பிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்த்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் சில நம்ம இங்கே என்ன செய்தி எல்லாம் சொல்ல முடியாத செய்திகள் இருக்கிறதோ அந்த செய்திகளை இனிமேல் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு மத்தியிலே செய்திகளாக பகிர இருக்கிறோம். எனவே நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் இணைந்தில்லாத சகோதரர்கள் உடனடியாக அந்த சேனல்களில் இணைஞ்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 சேனல்களுடைய லிங்குகள் இருக்கிறது. அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோக்களை போடவும் முடியலை, அதே போன்று இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ வீடியோக்களை பகிர முடியவில்லை. அதே போன்று தான் இந்த யூடியூப் தளத்திலும் இப்பொழுது பாரிய ரெஸ்ட்ரிக்ஷனை அவங்க கடைபிடிக்கிறதுனால இந்த செய்தியை சொல்லவும் வேண்டி இருக்கிறது, சொல்ல முடியாத நிர்பந்தமும் இருக்கிறது. எனவே தான் முடிஞ்ச வரைக்குண்டான செய்திகளை இதிலே சொல்லுவோம், முடியாத செய்திகளை அதிலே சொல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதிகமானவர்கள் டெலிகிராம் சேனலில் இணைஞ்சுக்கிறீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் கூட என்ன செய்வாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. டெலிகிராம் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்களை குறைத்திருக்கிற காரணத்தினால அதற்கு முன்னுரிமை கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். எது எப்படி போனாலும் இந்த செய்திகள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள பிரார்த்தனை செய்யும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.